நான் உங்கள்கிட்ட 2 விடயங்கள் தான் பேச போறேன். ஒண்ணு, தமிழர்களா இளைஞர்களா நம்ம என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி அப்படின்றது. 2வது, மேடை பேச்சுனா என்ன அப்படின்றது. புரியுதா? கேட்கலாமா? சரியா? சரி. இப்ப இதுல எல்லாருக்கும் தாய்மொழி தமிழா? எத்தனை பேர் வீட்டுல தமிழ் பேசுறீங்க? எத்தனை பேர் நான் வீட்டுல தமிழ் பேசல? யாராவது கை தூக்க முடியுமா? தமிழ் வீட்டுல பேசல, நான் வேற பேசுறேன். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குங்க? கொஞ்சம் பேர் இருக்குங்க. ஏதோ தெலுங்கோ மலையாளமோ ஏதோ பேசுவாங்க, அப்படிதான் இல்லையா? சரி. இப்ப தாய்மொழி தமிழா இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்குங்க இல்லையா? அப்படி இல்லாட்டாலும் உங்களுக்கும் இது பொருந்தும், நான் சொல்றேன். இப்ப நம்ம மொழி தான் நமக்கு மூலமா இல்ல வேற ஏதாவது மூலமா? நமக்கு எது அடிப்படை? நம்ம நாடு எது? 2 கேள்வி கேட்கிறேன். நம்ம நாடு எது? இன்னும் சில பேர் வேற சொன்னாங்க, என்னது? தமிழ்நாடு. இதான் நம்ம நாடு. இந்தியான்றது நாடுகளோட கூட்டமைப்பு. இத நான் சொல்லல, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா, அரசியல் சாசனம். இந்தியாவை உருவாக்கி இருக்கிற, இந்தியாவை கட்டி காத்து கொண்டு இருக்கிற இந்திய அரசியல் சாசனமே ஆர்டிகல் 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன? நாடுகளின் கூட்டமைப்பு. இந்த இந்தியா கூட்டமைப்புக்கு ஒரு மொழி இருக்கா? நேஷனல் லாங்குவேஜ் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கா? யாருக்கு தெரியும்? இருக்கா இல்லையா? யாருக்கு தெரியும்? இந்தியாவுக்கு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் போய் சொல்லிட்டே இருப்பாங்க. யார் சொன்னது? இந்திய. அது உண்மையா பொய்யா? பச்சை பொய். ஏன்னா அரசியல் சாசனமே அப்படி ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு இருக்கிறதா சொல்லல, இல்லன்னு தான் சொல்லு. புரியுது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம மேல என்னத்தை திணிப்பாங்க? இந்திய நேஷனல் லாங்குவேஜ். ஏன்னா அறிவு இருக்காடா உனக்குன்னு கேட்பேன். ஏன் அதை கேட்பேன்? இந்த கல்வி திட்டம் நமக்கு அறிவை வளர்ப்பதை விட நம்மை என்னவாக்குது? எல்லாருக்கும் தலையாட்டிட்டு இருக்கிற ஒரு பொம்மைகள் மாதிரி, மரப்பாட்சிகள் மாதிரி ஆக்குது அதிகம். புரியுதாமா? இப்ப நமக்கு நாடு தமிழ்நாடுனா நம்ம எதை உயர்த்தி பிடிக்கிறோம்? நம்மளோட அடையாளம் எது? நம்மளோட அடையாளம் எது? தமிழ். அப்ப உங்களை என்னன்னு சொல்லணும்? தமிழ் சொல்லணும் இல்லையா? வேற ஏதாவது சொன்னா ஒத்துப்பீங்களா? உங்க அம்மாவுக்கு வேற, உங்க அப்பாவுக்கு வேற பேர் வச்சா ஒத்துப்பீங்களா? அப்ப எப்படி நமக்கு மட்டும் இன்னொரு திராவிடன் ஒரு பேச்சு என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா? அப்ப இது எல்லாமே நம்மள ஏமாத்துறதுக்கான வழிகள். ஏன் நம்மளை ஏமாத்தணும்? சரி, ஏமாத்துறதா சொல்றீங்க இல்லையா? ஏன் எங்களை எதுக்கு, நம்மள எதுக்கு ஏமாத்தணும்? ஏன்னா உலகத்திலேயே நம்ம இனம் தான் முதல் இனம், மூத்த இனம். தமிழ் தான் உலக மொழிகளுக்கே மூத்த மொழி. இத நான் சொல்லல. இப்ப உங்களுக்கு உளவியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாடம் இருக்கு இல்லையா? அந்த பாடத்துக்கு ஒரு தந்தையில் இருப்பாங்க இல்லையா? அதை கண்டுபிடிச்சவங்க. அந்த மாதிரி மொழிகள் எல்லாம், உலக மொழிகள் எல்லாம் ஆய்வு பண்ற ஒரு துறை தான் மொழியியல். அந்த மொழிகளுக்கான தந்தை எபினோ முதல் ஜார்ஜ் கிளார்க் வர எல்லாருமே சொல்றது என்னன்னா, உலக மொழிகளிலே உயர்தனி செம்மொழி 6. அந்த 6
தமிழ்னு சொல்றாங்க. இதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்து தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்னு சொல்லியிருக்காங்க. மிக மிக அறிவாலும் உடல் பலத்தாலும் சிறந்தவர்கள் தமிழர்கள் யார் உலகம் பூரா விரும்பி இருக்காங்க தெரியுமா? யார் விரும்பி இருக்காங்க? இன்னைக்கு உலகம் பூரா தமிழன் அப்படின்னு தெரியும்னா யார் அதை செஞ்சிருக்காங்க? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். விளையாடக்கூடாது, கொஞ்ச நேரம். யார் விரும்பி இருக்காங்க? யாராவது அது விரும்பப்பட்டிருக்கு உலகம் பூரா. நான் 15 நாடுகள் போயிருக்கிறேன். ஈழத்தமிழர்களா யாரு தெரியுதா? இலங்கையில வாழ்ற நம்ம தமிழர்கள் உலகம் பூரா பரவி அங்கதான் இனப்படுகொலை பண்ணி அங்க உலகம் பூரா தப்பிச்சு போய் கொஞ்ச நாடுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இனம், அப்படிப்பட்ட மொழி இங்க நம்ம தலை தூக்கிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்மள அடிமைப்படுத்த பார்க்கிறாங்க. புரியுதா? உங்க அடையாளத்தை அழிக்க பார்க்கிறாங்க, உங்க இயற்கையை ஒழிக்க பார்க்கிறாங்க. புரியுதா? இப்ப சில பேர் சொன்னாங்க ஆங்கிலம் பிற மொழி கத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு வேலை கிடைக்கும், முக்கியமா ஆங்கிலம் கத்துக்கணும்னு சில பேர் பேசினாங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப சரியா ரொம்ப அழகா பேசிச்சு. அந்த பொண்ணுக்கு யாரு எழுதி கொடுத்தாங்களும் தெரியல. எழுதி கொடுத்தவங்களுக்கு மிக மிக பெரிய பாராட்டுகள். பிரிஷா யாருமா? பிரிஷா நினைக்கிறாங்க. அந்த நான் வட சொல்ல தவிர்த்து இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. உலக நாடுகள்ல யாரும் ஆங்கிலத்தை தூக்கி பிடித்துக்கிட்டு இல்ல. நீங்க ஸ்பெயின் போனீங்கன்னா ஸ்பானிஷ் மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. பிரெஞ்சு மொழிக்காரங்க பிரான்ஸ்ல இதெல்லாம் நான் போன நாடுகள். பிரான்ஸுக்கு போனா பிரான்ஸுக்காரன் இங்கிலீஷ்ல நீங்க ஆங்கிலத்துல ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்க கருப்பாவும் அப்படின்னு கட்டுவான். புரியுதா? சீனால நீங்க போய் ஆங்கிலம் பேசினீங்கன்னா புரியாது. அங்களோட தாய்மொழியில தான் வாழ்றாங்க, வளர்றாங்க, வேலை செய்யறாங்க. புரியுதா நான் சொல்றது? இங்கிலீஷ் உலகப்படா இருக்குன்னா உலகத்தை தெரிஞ்சக்காரங்க சொல்றது, உலகத்துல போய் பார்க்காதவங்க பேசுறது. கவனிங்க. நீங்க இன்னும் வேண்டாம், நீங்க கர்நாடகாவுக்கு போங்க, பெயர் பலகை எல்லாம் கன்னட மொழியில இருக்கும். ஆந்திரா போங்க, அங்க தெலுங்கு மொழியில இருக்கும். இங்க மட்டும்தான் எல்லாத்தையும் ஆங்கிலத்துல. ஏன்னா நம்ம வந்தார வாழ வச்சு நம்ம அழியும், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம அழிஞ்சு வந்தார வாழ வைக்கிறதுக்காக செய்யப்படுற சூழ்ச்சிகள்ல தான் நம்ம வீட்டுக்கு அடுத்து வாழாம இருக்கும். புரியுதுலையா? இதை நீங்க மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு நம்ம மண்ணை மீட்டெடுக்க முடியும். புரியுதா நான் சொல்றது? நீங்க உண்மையாவே தன்மானத்தோடு ஆளுமையோட, சில பேர் ஆளுமைன்ற வார்த்தையை பயன்படுத்தாங்க, ஆளுமையோடு இருக்க முடியும். ஆளுமை மொழி தராது. ஆளுமைனா என்ன? பர்சனாலிட்டினா என்ன தெரியுமா உங்களுக்கு? அது திறன்கள் மற்றும் பண்புகளோடு கூட்டு. புரியுதா? பலவிதமான திறன்கள், பலவிதமான பண்புகள், இதை சேர்த்தாதான் ஒரு ஆளுமை. ஆங்கிலம்ன்றது யாரோ சொன்னாங்க ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கும், வேலைக்கு ஆங்கிலம் முக்கியம். நான் யாரும் தெரியாது அவங்களுக்கு. மிக பெரிய பெரிய நிறுவனங்கள்ல மனித வளத்துறை HR உயரிய பொறுப்புல இருக்கிறவன், வைஸ் பிரசிடென்ட், ஜெனரல் மேனேஜர். புரியுது இல்லையா? இப்ப ஆங்கிலத்தை வச்சு நாங்க உங்க அறிவை வச்சு, ஆங்கில அறிவை வச்சு நாங்க வேலைக்கு எடுக்கல. அப்ப எதை வச்சு எடுக்கிறோம்? வேலைக்கான உங்களுடைய அந்த துறை சார்ந்த அறிவு. இரண்டாவது திறன். இதுதான் முக்கியம். ஆங்கிலம்னா அது என்னது? It is not a skill, it is not a communication skill, it is a knowledge of language. அதாவது ஒரு மொழியோட அறிவு. அந்த மொழி உனக்கு தெரியும், அதுதான். அது உன்னோட ஆளுமையோ உன்னுடைய திறமையோ காட்டல. நீ நல்லா ஆங்கிலம் பேசிட்டதுனாலே உனக்கு திறன் இருக்குன்னு நாங்க வேலை கொடுத்துட மாட்டோம். அந்த வேலைக்கான திறனை நீங்க வளர்த்துக்கணும். இப்ப ஐயா வேலையை பத்தி பேசினாங்க. அந்த வேலையை
உங்களோட எது உங்களுக்கு சாத்தியமான வேலை, எது உங்களுக்கான வேலையை எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? நீங்க இப்பயே தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அந்த இலக்கை போய் அடைய முடியும். புரியுது இல்லையா? சொல்லுங்க, யாரும் சரியா சொன்னாங்க. மிக சிறமை, மிக சிறப்பு, திறமையை வைத்து. எல்லாருக்கும் ஒரே திறமை இருக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை. அப்ப உங்களுடைய கோர் காம்பிடன்சி, அதாவது ஆழமான திறன்கள் எது எது அப்படின்னு நீங்க சுலபமா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான உங்க பணியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். நான் வேலைன்னு கூட சொல்ல மாட்டேன். வேலைன்றது வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு ஒரு வேலையில இருக்கா, அது போயிடுச்சுன்னா நாளைக்கு தெருவில் இருக்கும். ஆனா உங்களுக்கான பணி, கரியர், ஆங்கிலத்துல கரியர்னு சொல்றோம், புரியுது இல்லையா? ப்ரொஃபஷன், கரியர், அது நீங்க தேர்ந்தெடுத்து வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேடி வேலை வரும். இல்லைன்னா நீங்க வேலையை தேடி. இது பெரிய விஷயம். நான் பேசணும்னா நிறைய ஆழமா பேசணும் இதுல, புரியுதா? அதனால நிறைய தவறுகளை நம்ம செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில இருக்கோம்னா முன்னேற மாட்டோம். வேலை தேடிட்டு அலையில ஒரு கூட்டமா தான் இருக்கும், புரியுது இல்லையா? வேலை உங்களை தேடி வர்ற ஒரு கோர் காம்பிடன்சியை நீங்க கண்டறிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கரியரை வளர்த்துக்கிற மாணவர்களா நீங்க மாறணும். சரியா? சரி, ரொம்ப முக்கியமா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அறிவை நீங்க வளர்த்துக்காத காரணம் தான் உங்களால உலகத்தை சந்திக்க முடிகிறது இல்ல. மனப்பாடம் பண்ணி வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அது தற்கொலைகளை தான் வளர்க்கும், புரியுது இல்லையா? அந்த ஹீரோ வர்ஷிப்னு சொல்றாங்கல்ல, இந்த சினிமால நடிக்கிறவன் வந்து நின்றுட்டா போதும், போய் புழுவுறது, சாவுறது, அவன் என்ன சொன்னாலும் அதை நம்புறது, அல்ல அவன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுவான்னு நம்புறது, அவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அலையிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நான் பேச விரும்பல, புரியுது இல்லையா? அதுக்கும் ஒரு நிறைய தற்கொலை கூட்டங்கள் அலையும், புரியுது இல்லையா? அது எதுனால அறிவை வளர்த்துக்காது, புரியுது இல்லையா?